உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சி பிரித்தானியாவிலிருந்து போரிய ஆய்வாளர் அரசவக இணைகின்றார். வணக்கம் அரசவகளே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் முன்மொழியப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தொடர்ந்து பின்னிலையில் இருந்து அந்த விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்கா இன்று தாக்குவதாக இருந்தது, ஆனால் இன்று தாக்க மாட்டோம், அதை நாங்கள் பிற்போடு விடுவோம், தேவை வந்தால் துறக தாக்குவோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈரான் கூறியிருக்கிறது மிரட்டி எல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கின்றது ஈரான். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா என்று கேட்டிருக்கிறது. நீங்கள் ரெடியா? உண்மைதான். என்னென்று சொன்னால், போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் தெஹ்ரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த வழிவகை செய்வதாக வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் மீதான திட்டமிட்ட தாக்குதலை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதாக எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் வளைகுடா நாடுகள் சொல்லி இருக்கின்றன, இப்படி ஒரு தாக்குதல் நடக்கிறதே தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. அதாவது ட்ரம்ப் குறிப்பிட்ட சில நாடுகளைச் சேர்ந்த பல வளைகுடா நாடுகளின் அதிகாரிகள் அவர்கள் விவரித்த இந்த ஈரான் மீதான உடனடி தாக்குதல் திட்டம் குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் கட்டார் அதற்கு பிறகு சொல்லி இருக்கிறது, ராஜதந்திரத்துக்கு மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வளைகுடா தலைவர்களுக்கு அனுப்பிய தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாகவே ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் மீளப்பெற்றதாக கட்டார் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் மற்ற நாடுகள் சொல்லி இருக்கின்றன தங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. என்னென்று சொன்னால், அதாவது ஒரு மிரட்டுகின்றார், ஆனால் தாக்கவும் முடியாத ஒரு நிலை. ஒரு மிரட்டலை இன்று தாக்குகிறேன், நாளை தாக்குகிறேன் என்று மிரட்டுகிறாரே தவிர அவர்களால் ஒரு மிகப்பெரிய போரை நடத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எனவேதான் அந்த போரை ஏன் தாக்குதலை நடத்தவில்லை என்றதுக்கு பதில் அளிக்கும் விதமாக அவர்கள் என்ன கூறுகிற ஒவ்வொரு நாட்டை, முதலில் உங்களுக்கு தெரியும், இந்த ஹார்முஸ் நீரிணை ஊடான அந்த அங்கு அந்த கடல் சண்டை ஒன்று ஒரு வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்தது. அதை ஏன் நிறுத்தினீர்கள் என்றால் அது பாகிஸ்தான் கேட்டதுக்காக நிறுத்தினர் என்று கூறினார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டை இப்போது அமெரிக்கா தனக்கு துணைக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஈரான் மீதான தாக்குதலை தாமதப்படுத்தும் முடிவு குறித்து ட்ரம்ப் ஒருவேளை அதை நிரந்தரமாக இருக்கலாம் என்றும் கூறியிருக்கின்றார். முதலில் கூறியிருந்தார் 2-3 நாட்களில் மீண்டும் தாக்குவோம் என்று. இப்போது கூறுகிறார் அது நிரந்தரமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி இந்த அமிச்சாய் ஸ்டெய்லன் என்ற ஆய்வாளரின் கருத்துப்படி இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ஈரான் பெருமளவான குண்டு வீசப்பட்ட அந்த ஏவுகணை தளங்களை எல்லாம் மீட்டெடுத்து நடமாடும் ஏவுகணை தளங்களை எல்லாம் மீள் கட்டியமைத்திருப்பதாகவும், அதாவது மீண்டும் ஒரு தாக்குதல், நீங்கள் கூறியது போலதான், மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு ஈரான் தன்னை தயாராகவே வைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. அதாவது போர் நிறுத்தத்தின் கடந்த ஒரு மாதத்தை மீண்டும் சண்டையை தொடங்குவதற்கு தயாராகும் வகையில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்களை இடமாற்றம் செய்வதிலும் குண்டு வீசப்பட்ட இடங்களை புனரமைப்பதிலும் செலவிட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அமெரிக்க ஏவுகணை தளங்களின் நுழைவாயில்களை தாக்கியதாகவும், ஆனால் நிலத்தடி குகைகளில் ஆழமாக புதைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகளை தாக்கவில்லை என்றும் அமெரிக்க ராணுவ அதிகாரி கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த நியூயார்க் டைம் என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், ஈரான் ஒருவேளை ரஷ்யாவின் உதவியுடன் அமெரிக்காவின் விமான பயண முறைகளையும் விமானப்படையின் பயன்பாடு, அதன் தாக்குதல் உத்திகளையும் ஆய்வு செய்துள்ளது என்றும், ஒரு F-15E விமானத்தை சுட்டு வீழ்த்தியதும் F-35 ரக விமானம் தாக்கப்பட்டதும் அமெரிக்காவின் தந்திரங்களை ஈரான் இலகுவாக கணிக்கக்கூடியதாகவும் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலைக்கு மாறியுள்ளதை காட்டுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது அதிகாரிகளின் மதிப்பீட்டின்படி 5 வார கால குண்டு வீச்சு பல ஈரானிய தலைவர்களை கொண்டிருக்கலாம், ஆனால் அது அமெரிக்காவை வெற்றிகரமாக எதிர்க்க முடியும் என்று தற்போது நம்பும் மிகவும் கடும் போக்கான தலைவர்களை ஒரு மீள்திறன் கொண்ட ஒரு எதிரியை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லியும், ஈரான் தன்னை தகவமைத்துக் கொண்டது
மேலும் போர் நிறுத்தம் அவ்வாறு செய்வதற்கு அதற்கு அவகாசம் அளித்திருப்பதாகவும் அது கூறியிருக்கின்றது. அப்ப அவர்கள கூற்றின்படி பார்க்க போனால் ஈரான் ரெடியாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அதாவது யாருமே எதிர்பார்க்காமல் அவரே போரை தொடங்க போவதாக கூறி அவரே போரை தான் நிறுத்தி வைப்பதாக கூறுற அளவுக்கு அந்த நிலைமையை கொண்டு போய் விட்டிருக்கின்றது. ஆனால் அதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வளமை போல அவர் எரிபொருள் சந்தையைத்தான் அவர் குறிவைப்பதுண்டு. அவருக்கு போர் வெற்றி பிரச்சனை இல்லை. எண்ணெய் விலை $113 உயர்ந்திருந்தது. நான் இப்போது தாக்கவில்லை என்றவுடன் எண்ணெய் விலை 103 குறைந்திருக்கின்றது. அதாவது ஒரு எண்ணெய் விலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக அந்த உலகத்துக்கு ஒரு ஏமாற்றத்தையும் உலகத்துக்கு ஒரு விரக்தியையும் கொடுக்கின்ற ஒரு நிலையாகத்தான் தொடர்ச்சியாக இது போய்கொண்டிருக்கு. அப்படி என்றால் உண்மையாகவே அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருந்தது என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் எல்லாம் வாய்ப்பேச்சாகத்தான் இருக்கின்றது, ஆனால் இங்கே இப்ப ஒரு முடக்கம் ஒன்று இருக்கிறது தான், இதிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு போய் ஒரு தீர்வை வரைகிறதா அல்லது தாக்குவதா என்று தெரியாத ஒரு இக்கட்டான நிலையில் தான் அமெரிக்கா தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார்கள்? ஈரான் மீண்டும் நீங்கள் இன்று திருப்பி ஃபாஸ் இணையதளம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. தங்கள் புதுப்பிக்கப்பட்ட கோரிக்கைகள் என்று சொல்லி ஈரான் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கைகளை நீங்கள் பார்த்தாலும் அதில் ஈரான் விடாப்பிடியாகவே நிற்கிறது. அதாவது பழைய கோரிக்கைகளில் எதையுமே ஈரான் விட்டுக் கொடுக்கவில்லை என்றதை ஈரான் திருப்பவும் கூறியிருக்கின்றது. அதாவது ஈரான் இதில் ஒரு கடும் போக்காக நிற்கின்றது என்றது தெளிவாக தெரிகிறது. அப்ப ட்ரம்பை பொறுத்தவரை நீங்கள் கூறியது போல ஏன் அவர் இந்த போரை தொடங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போரை தொடங்குவதற்கு தயங்குகிறார் என்று சொன்னால், இந்த 40 நாள் போர் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. எந்த தளங்களையும் தக்க வைக்க முடியவில்லை. 5வது கடற்படை தளம் என்பது அமெரிக்காவின் ஒரு பிரஸ்டீஜான தளம். அதை பார்த்து இந்த உலக நாடுகள் உலக அளவு நடுங்கி கொண்டிருந்தவை. ஆனால் இன்று அந்த தளத்தை இஸ்ரேலுக்கு மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. ஒரு தளமும் இல்லை. இப்போது குவைத் கூட பாகிஸ்தானுடன் இன்று குவைத் கதைத்திருக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் குவைத்துக்கும் இடையிலான படைத்துறை ஒத்துழைப்பு தொடர்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 தளங்களும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சிதைந்து போயிருப்பதாகத்தான் கூறுகிறார்கள். இந்த போரிலிருந்து அமெரிக்காவை காப்பாற்றி விட்டது பாகிஸ்தான் தான் காப்பாற்றி விட்டிருக்கிறது. இதைத்தான் இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் டென்மார்க்கின் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், ஒரு பழைய உலக ஒழுங்கு வேகமாக மாறி வருகிறது, அது சரியான திசையில் செல்லவில்லை. அவர் ஏன் அது சரியான திசையில் செல்லவில்லை என்று சொல்கிறார் என்றால், தங்களுக்கு மேற்குலகத்துக்கு சரியான திசையில் செல்லவில்லை என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உலகில் உள்ள நடுத்தர சக்திகளை நடுத்தர சக்திகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தற்போது வளர்ந்து வருகிறது. நோர்டிக் நாடுகள் ஒரு நடுத்தர சக்தி என்று சொல்வது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் ஒரு நடுத்தர சக்தியாக இருப்பதற்கு நாங்கள் மிகவும் சிறியவர்கள். ஆனாலும் நோர்டிக் நாடுகளாகிய நாம் ஒன்றுபடும் போது நாம் ஒரு நடுத்தர சக்தியாக உருப்பெறலாம் என்று கூறியிருக்கின்றார். இப்ப எல்லா நாடுகளுக்கும் இப்ப ஓரளவு விளங்கிவிட்டது. இனி வரும் காலத்தில், அதாவது அமெரிக்காவால் இந்த ஐரோப்பிய நாடுகளையோ அல்லது வளைகுடா நாடுகளையோ இனி வரும் காலத்தில் பாதுகாக்க முடியாது என்பதை எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள். எனவேதான் ட்ரம்பை பொறுத்த வரையில் இன்று தாக்குகிறேன் நாளை தாக்குகிறேன் என்று கூறுகிறாரே தவிர ஒரு தாக்குதலுக்கு அவர் இப்போதைக்கு தயாராக இல்லை. பயப்படுவதை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. முன்னர் எல்லாம் அவருடைய பேச்சை பார்த்துக்கலாம் என்றால் என்ன மனித குலத்தை அழிப்போம், துடைப்போம், வெட்டுவோம் என்றால் இப்பொழுது எல்லாம் அடங்கி போயிருப்பது போலதான் தெரிகின்றது. இப்ப நீங்கள் சொன்னீர்கள் ஈரானுடைய கடும் போக்கு என்று நீங்கள் கூறும் பொழுது, ஈரானுடைய அந்த கடும் போக்குக்கு என்ன காரணம்? இப்ப ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், ஈரானில் இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்கள் பொருளாதாரத்தால் பெரிய ஒரு பணவீக்கத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். இனி பொருட்களுக்கு தட்டுப்பாடுகள் இருக்கிற நிலையில் இப்படி ஒரு கடும் போக்கை கடைபிடிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதில் விட்டுக் கொடுத்தால் ஈரான் சரணடைவதாகத்தான் முடியும். அமெரிக்காவிடம் சரணடைந்தால் உங்களுக்கு தெரியும் என்ன நிலைமை என்று சொல்லி. ஏனென்றால் உலகத்திலேயே அவர்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபை வருமா? இல்லை. பாதுகாப்பு சபை
இல்லை. இன்று பாதுகாப்பு சபை கூடுகிறது. ஏனென்று சொன்னால் UAE-யில் இடம்பெற்ற அந்த அணு உலை மீதான தாக்குதல் தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு. அதில் வேற ஒன்றும் செய்ய முடியாது. போவார்கள், தேத்தனியை குடிச்சிட்டு கலந்துரையாடி விட்டு வர வேண்டியான். வேறு ஒன்றும் அங்கே செய்ய முடியாது. அப்ப ஈரான் சரணடைந்தால் யார்? ஒருவருமே வர மாட்டார். நாளைக்கு இஸ்ரேல் அங்க குடியேறும். நாளைக்கு இஸ்ரேல் இடைச்ச நேரத்துக்கு அவர்களுக்கு போர் அடிக்க வந்து குண்டை வீசி போட்டு போவார்கள். அப்படியான ஒரு நிலை. இப்ப இறுதி யுத்தத்துக்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். அடுத்தது அவர்களுடைய பலம், தொழில்நுட்பம். நேற்று ஈரான் பேராசிரியர் ஒருவர் கூறும்போது கூறினார், ஈரான் பல்கலைக்கழகங்கள் இவர்கள் அணு விஞ்ஞானிகளை குறிவைத்து தாக்குகிறார்கள் என்ற பிற்பாடு 1000 அந்த அணுசக்தி துறையில் 1000 MSc-களையும் முதுமணி பட்டதாரிகளையும் நூற்றுக்கணக்கான PhD கலாநிதி பட்டதாரிகளையும் தாங்கள் உருவாக்கியதாக கூறியிருக்கிறார். அணுசக்தியில் மட்டும் 1000க்கு மேற்பட்ட MSc ஹோல்டர்ஸ், 100க்கும் மேற்பட்ட பல நூறு PhD ஹோல்டர்ஸ் தாங்கள் உருவாக்கி, அதாவது நீங்கள் அழிச்சு பாருங்கள், நாங்கள் உருவாக்கி பார்க்கிறோம். அடுத்ததாக தாக்குதல் உத்தியிலும் அவர்கள் மேம்பட்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவின் 42 விமானங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள் என்று இப்போது மெல்ல மெல்ல தகவல்கள் வருகின்றன. முன்னர் இப்போது ப்ளூம்பர்க் என்று போட்டிருக்கிறது, இந்த ஈராக்கில் இடம்பெற்ற அந்த விபத்தில் 2 டேங்கர் KC-135 டேங்கர்கள் வந்து மோதி விழுந்ததாக முன்னர் தெரிவித்தாலும் இப்போது கூறுகிறார்கள் என்று சொன்னால் அது கீழே இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று இப்போது கூறுகிறார்கள். இப்போது ஈரான் கூட மெல்ல மெல்ல சில காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவின் கடற்படை தலைமையகம் எவ்வாறு தாக்கப்பட்டது, ஏவுகணை போய் விழுவது, எல்லாவற்றையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. 12 நாள் போர் என்று சொன்னால் 2025ஆம் ஆண்டு 12 நாள் போரின் போது போரை முடிக்குமாறு இஸ்ரேல் தான் அமெரிக்காவுடன் கெஞ்சியதாக கூறப்பட்டது. இது 40 நாள் 38 நாள் போர். முதலாவது 12 நாள் போர், 38 நாள் போர், அவ்வளவுதான். அதுக்காக அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. ஆனால் அது ஈரானுக்கு ஒரு பூஸ்ட், மோரல் பவரையும் கொடுத்திருக்கிறது. என்று சொன்னால் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வல்லரசை மோதி தோற்கடித்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்ப யாருமே போக முடியாது. இப்ப ஹாமோஸ் நிர்ணயிப்பார்கள், யாரும் திறக்க முடியாது. நேட்டோவோ, ஐக்கிய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியமோ, ஏன் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, நேச நாடுகள் எல்லாவற்றையும் கூட்டினால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் வரும். ஆனால் அவ்வளவு 50 பேரும் போகவே பயப்படுகிறார் என்னும் போது அது அவர்கள், எனவேதான் அவர்கள் அந்த நிலையிலிருந்து இறங்கி வர முற்படவில்லை. அடுத்ததாக அடுத்த ஜெனரேஷன், பழைய ஜெனரேஷனை இவர்கள் அழித்து விட்டார்கள், புதியவர்கள். அப்ப அவர்களுக்கு உலக நடப்பு தெரியும், அவர்கள் இன்னும் வேகமாக இருப்பார்கள். அதைத்தான் நியூயார்க் டைம் போட்டிருக்கிறது. அதாவது மிகவும் கடும் போக்காளர்களை கொண்டு வந்ததுதான் மிச்சம் என்று சொல்லி, அவர்கள் கடும் போக்காளர்கள் மட்டுமில்லை, தொழில்நுட்பத்திலும் சரி, சிந்திப்பதிலும் சரி, பதிலடியை கொடுப்பதிலும் சரி, எல்லாத்திலும் திறமையாக இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூறுங்கள், அமெரிக்காவுடைய 42 விமானங்களை இந்த முதல் 40 நாள் போரின் பொழுது வீழ்த்தினார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்களிடம் விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கான ஏவுகணையோ அல்லது விமானத்தை சுட்டு வீழ்த்தும் கருவிகள் அவர்களிடம் இல்லை என்று சொல்லும் பொழுது எவ்வாறு இதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தது? இப்போது வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பிளைட் குளோபல் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது, பிளைட் குளோபல் டேட்டா. அது போட்டிருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா வந்து more than 40 aircraft, ஆனால் 42 என்று சொல்லி 42 வான்கலங்களை இந்த ஏர் பேட்டில், ஈரானுடனான வான் சண்டையில் வந்து இழந்திருப்பதாக இப்போது கூறியிருக்கிறது. அந்த பிளைட் குளோபல் டேட்டா சென்டர் வந்து இப்போது கூறியிருக்கின்றது. அதாவது ஒரு சிக்னிபிகண்ட் லாஸ்ட் என்று தான் கூறியிருக்கின்றது. அதாவது லாஸ்ட் சிக்னிபிகண்ட் டேமேஜ் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு A-10 பொதோக் விமானம் கூடி ஒன்று வீழ்ந்திருந்தது, மற்றது ஒரு என்ஜின் முற்றாக எரிஞ்ச நிலையில் தான் போய் குவைத்தில் இறங்கியிருந்தது. அதுல 42 அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் பிக்ஸ்ட் விங் அண்ட் ரொட்டரி விங் என்று சொல்லி, ரொட்டரி விங் என்று சொன்னால் ஹெலிகாப்டர் ரக, மற்றது பிக்ஸ்ட் விங் வந்து தாக்குதல் விமானங்கள், எரிபொருள் டேங்கர்கள் என்று. ஆனால் நாங்களும் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், இந்த ILC-ல கூறியிருந்தோம், ஏறத்தாழ 40 விமானங்கள் நாங்கள் இந்த ஒவ்வொரு ஈரான் சண்டையின் போது ஒவ்வொரு காலம் அந்த தகவல்களை வழங்கி கொண்டிருக்கும் போது அந்த தகவல்களை ஒருங்காக கூட்டித்தான் நான் கூறியிருந்தேன். 40 விமானங்கள், 40 நாள் சண்டையில் 40 விமானங்கள்.
இப்போது அதை வந்து இந்த டேட்டா வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் கேட்டது போல ஏவுகணைகள், அவர்களிடம் சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் இருக்கின்றன. ரஷ்யாவின் S-300 இருக்கின்றது. S-300 வந்து ஒரு நீண்ட தூர ஏவுகணை. அது கிட்டத்தட்ட ஜெட்டை இப்ப B-52 எல்லாமே அவங்களால சுட்டு வீழ்த்த முடியும். ஏன்னா அது ஒரு பயணிகள் ஜெட் விமானம் மாதிரி. அது ஆறுதலாகத்தான் பறக்கும். S-300 ஏவுகணை வந்து மிகவும் வலிமையான ஏவுகணை. அதுக்கு இணையாக பவர் என்ற ஏவுகணையை வந்து அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். அதற்கு இணையாக HQ-9 என்றது சீனாவின் வான் எதிர்ப்பு ஏவுகணை, வான் விமான எதிர்ப்பு ஏவுகணை. அதே ஒத்ததாகத்தான் உருவாக்கி இருந்தார்கள். இங்கு வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சீனா ரஷ்யாவின் தொழில்நுட்பத்தோடு தான் அவர்கள் உலகத்தையும் உருவாக்குகிறார்கள். அது மட்டுமல்லாது தாழ்வாக பறக்கும் விமானங்களை சுடுவதற்கு ரஷ்யாவிடமிருந்து 500 ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸையும் லான்ச்சர்களையும் 2500 ஏவுகணைகளையும் அவர்கள் அந்த ஜனவரி மாதம் தான் கொள்வரவு செய்திருந்தார்கள். அதை விட அவர்களிடம் உள்ளூர் தயாரிப்பு நிறைய இருக்கின்றது. இப்ப F-35 அவர்கள் விழுத்தினது வந்து அவர்களுடைய உள்ளூர் தயாரிப்பு மஜித் ரக ஏவுகணையாகத்தான் அதை பயன்படுத்தி இருந்தார்கள். நான் முதல் கூறினது போல அவர்கள் இளம் பிள்ளைகளை எல்லா துறைகளிலும் இப்ப அணுசக்தியில கூடி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் இப்ப இந்த டேட்டாவை எடுத்து பார்த்தா அந்த பேட்டர்ன் போடுவது என்ற பேட்டர்ன் முந்தி மேற்குலக நாடுகளின் பேட்டர்ன்கள்லாம் கூட இந்த தொழில்நுட்பம் தொடர்பாக பிறகு அதுக்கு பிறகு அதை சீனா ஓவர்டேக் பண்ணியிருந்தது. சீனாவில இருந்து போடுற பேட்டர்ன்கள்லாம் இப்ப கூட. ஆனா அந்த காப்புரிமை என்று சொல்வது, அந்த காப்புரிமையில் இப்ப அணுசக்தி தொடர்பான காப்புரிமையில் உலகிலேயே அதிக காப்புரிமை வைத்திருக்கிறது ஈரான் என்றுதான் சொல்கிறார். அப்ப அணுசக்திக்கே 1000 MSc ஹோல்டர்ஸையும் 100கணக்கான PhD ஹோல்டர்ஸையும் உருவாக்கினவர்கள் சொன்னால் இந்த ஆயுதத்துறைக்கு அவர்கள் உருவாக்கியிருப்பார்கள் ஏராளமான. அந்த அதை வைத்தவர்கள் உள்ளூருக்குள்ளே, மற்றது அவர்களுக்கு பொதுவாக வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தொழில்நுட்பத்தை வழங்குகிறார்கள். தொழில்நுட்பத்தையும் மற்றது அமெரிக்காவிடம் இருந்து கைப்பற்றுகிற ஆயுதங்கள், அமெரிக்காவின் ஏவுகணைகள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்கிறார்கள். அதுகள் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டதுதான். இனி இதே நேரத்தில் இப்ப போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுடைய நிதி அமைச்சருக்கு பிடியாணை பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கின்றது. இது எங்கிருந்து வந்தது? நாங்கள் நேற்று கதைக்கும் போது இதை கூறியிருந்தேன். வந்து இஸ்ரேலின் 2 அரசியல்வாதிகளுக்கும், மன்னிக்கவும் 3 அரசியல்வாதிகளுக்கும் 2 படைத்துறை அதிகாரிகளுக்கும் ICC வந்து பிடியாணை பிறப்பித்திருக்கிறது என்று சொல்லி இப்போது கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த இஸ்ரேலின் நிதி அமைச்சரான அவர் வந்து பெசல் ஸ்மோரிச் வந்து அவர் வந்து ஒரு என்னென்று சொன்னால் மிகவும் கடும் போக்காளர். அதாவது இப்பவும் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் சரணடையவில்லை என்று சொன்னால் நாங்கள் அவர்களிடமிருந்து மேலும் பிரதேசங்களை கைப்பற்றுவோம். சில நாட்களுக்கு முன்பு அது இதே மாதிரி தான் பென் கிவிர் என்றவர். பென் கெவிரும் வந்து மிகவும் ஒரு கடும் போக்காளர். இவர்கள் இருவரும் மிக கடும் போக்காளர்கள். அதாவது இஸ்ரேல் காசா, லெபனான் மற்றும் சிரியா முழுவதும் கிட்டத்தட்ட 1000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அமைதியாக கைப்பற்றி உள்ளது என்று இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பைனான்சியல் டைம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது இஸ்ரேலிய படைகள் இப்போது காசாவில் பாதிக்கு மேற்பட்ட பகுதியை கட்டுப்படுத்துகின்றன என்றும், போருக்கு முந்தைய அந்த பகுதியில் 40% நிலப்பரப்பில் 20 லட்சம் மக்களை நெருக்கி அடக்கி வச்சிருக்கிறார்கள் என்றும், அதே போல சிரியாவில் இஸ்ரேலின் எல்லைகளுக்கு அருகில் சுமார் 233 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லியும், லெபனானிலிருந்து படையினர் வெளியேறவில்லை என்று நெத்தனியாகு கூறுகிறார். ஆனால் இஸ்ரேலின் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் இதற்கு மாறாக வலியுறுத்துவதாக ராஜதந்திரிகள் கூறுகின்றனர் என்று அந்த பைனான்சியல் டைம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதாவது இந்த ஸ்மோட்ரிச்சின் தகவல்களின் அடிப்படையில் படி இந்த லிட்டானியா நதிக்கு வடக்கு எல்லை, நதிக்கின் வடக்கு எல்லையை இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்று சொல்லியும் அந்த பகுதி முழுவதையும் தாங்கள் இஸ்ரேலிய குடியேற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது மேற்கு கரையில் இஸ்ரேல் இப்போது செய்வதை 20 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ஒரு தீவிரமான நடவடிக்கை என்று நினைத்திருக்கவில்லை என்று சொல்லியும்,
அதே போல அதாவது இந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் மேற்கு கரையை கைப்பற்றிய பின்னர் எவ்வாறு அதை இஸ்ரேலாக மாற்றுகிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு கடும் போக்காளர் தான் இவர் நிதியமைச்சர். அவர் மீது ஐசிசி போட்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் ஒன்றை கேட்டிருக்கிறார். ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஐசிசியை இல்லாது செய்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு அவர் இரண்டையும் தன்னுடன் சேருமாறு கேட்டிருக்கிறார். ஐசிசிக்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் தன்னோட கைகோக்க வேண்டும் என்று. குண்டு வீசினாலும் வீசுவார்கள் தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். வினோதமான உலகத்தில் நாங்கள் வாழுகின்றோம். எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள், அதுவும் வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பது தெரிகின்றது. இனி நாங்கள் இந்த விடயத்தை நிறைவு கொண்டு வருவதற்கு பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது? ஏனென்றால் பெட்ரோல் எண்ணெயினுடைய ஒரு பேரல் எண்ணெயினுடைய விலை மீண்டும் $110 உயர்ந்திருக்கின்றது. அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிந்தானே எப்படி அதிலிருந்து தொடர் தாக்குதல்கள் இருக்க போகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? பொருளாதாரம் மிக கடும் சேதத்தை சந்தித்திருக்கின்றது. பிரித்தானியாவில் கூட இந்த ஏப்ரல் மாதம் 1,00,000 பேர் வேலை பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த மாதம் மார்ச் மாதம் 28,000 பேர் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாக பிரித்தானியாவின் இந்த பிரிட்டனின் தேசிய புள்ளியியல் அலுவலகம் ONS என்ற அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த காமோஸ் நீரிலை இந்த மூடல்கள், எரிபொருள் விலை உயர்வு, பொருளாதார நெருக்கடி இதை சாட்டாக வைத்து இந்த நிறுவனங்கள் தங்கள் பணத்தை சேமிப்பதற்காக எல்லோரையும் வேலையில் இருந்து அகற்றுகிறார்கள் என்றும், இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் வங்கி ஒரு கடும், அதாவது ஜப்பான் கடன் வாங்கும் செலவுகள் பங்கு சந்தையில் ஒரு திருத்தத்தை தூண்டக்கூடும் என்று சொல்லியும் கடும் பணவீக்கம் ஏற்படலாம் என்ற கவலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கன நாளைக்கு பிறகு இப்போது, அதாவது 80 நாட்களுக்கு பிறகு இப்போது தெஹ்ரானின் பங்கு சந்தைகள் இன்று திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே சமயம் தெஹ்ரான் பண பரிமாற்று நிறுவன வங்கிகள் மீது அமெரிக்கா தடையையும் கொண்டு வந்திருக்கிறது. அதே சமயம் வரும் ஆண்டுகளில் ஐரோப்பிய தொழில்துறையையும் பொருளாதாரத்தையும் சீனா இலகுவாக பின்தள்ளிவிடும் என்று இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ற நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் எதிர்த்து வரும் 2027 ஆண்டு வரையிலும் இந்த இஸ்ரேலுக்கான விமான போக்குவரத்தை நிறுத்தி இருக்கின்றது. பிரித்தானியாவின் பிரிட்டிஷ் ஏர்வேஸும் மத்திய கிழக்குக்கான விமானத்தை மீண்டும் ஒத்தி வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பொருளாதாரம் நீங்கள் கூறியது போல எண்ணெய் விலை மற்றது ஹார்மோஸ் நெருக்கடி என்பன கடும் சேதத்தை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. நன்றி அரசவர்களே. இன்று கூட நிறைய தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம்.